அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்து செய்மடுக்கக்கூடிய சகோதரர்களே, நபிகளாரின் பேரில் இட்டுக்கட்டப்பட்ட நம்பகமற்ற ஹதீதுகள் என்ற தொடரிலே இன்றைய நிகழ்ச்சியில் 13வது ஹதீஸாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட போது பூமியில் இறங்கினார்கள். அந்த பூமியில் உள்ள இடம் ஸ்ரீலங்கா என்று எங்களால் நம்பப்பட்டு வருகிறது. இது முஸ்லிம் சமுதாயத்தில் கதைக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. அதனால் அவர்கள் இறங்கியது ஒரு மலை. அந்த மலை பாபா ஆதம் மலை என்று சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள். அதே நேரம் இந்துக்கள் சிவன் ஒளி பாத மலை, சிவனினுடைய பாதம் பட்ட மலை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், இப்படி ஒன்று உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு முந்தி ஒரு விடயத்தையும் பார்த்துவிட்டு பின்னர் உள்வாடுவோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டதை பற்றி சொல்கிறான். அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய மனைவி ஹவ்வாவையும் சுவர்க்கத்தில் குடியமர்த்தினான். ஒரு குறிக்கப்பட்ட மரத்தை சுட்டிக்காட்டி, இந்த மரத்தை தவிர இந்த சொர்க்கத்தில் இருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டார். அதற்கேற்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்ற வேளையில் ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்க நாடி அவர்களுக்கு ஒரு தந்திரத்தை கையாண்டு அவர் என்ன சொன்னார், அல்லாஹு தஆலா உங்களை இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னது, இதிலிருந்து நீங்கள் சாப்பிட்டு விட்டால் மலக்காக போயிடுவேல் அல்லது சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்திருவேல், எனவே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அவன் அவருடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை போட்டான். அவர்களும் நல்லெண்ணத்தில் சாப்பிட்டார்கள். அதனால் அவர்கள் குற்றமிழைத்தவர்களாக கருதி அல்லாஹு தஆலா அவர்களை பூமிக்கு அனுப்பிவிட்டார். இது நமக்கு தெரிந்த விடயம். குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவில் இருந்து பல சூறாக்களில் இந்த விடயம் சொல்லப்படுகிறது. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய படைப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லபோது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 60 முழ நீளமாக அல்லாஹ் படைத்தார். 60 முழம் அப்படி என்றால் 90 அடி, கிட்டத்தட்ட 29 மீட்டர் என்று செல்லலாம். இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு அடிக்கணக்கு முழங்குறல்ல, யார் கணக்கு முழங்குறல்ல, முளக்கணக்கும் தெரியாது, சென்டிமீட்டர் மீட்டருங்கிறதால கிட்டத்தட்ட ஒரு 29 மீட்டர் உயரத்தில் அல்லாஹு தஆலா படைத்தார். படைத்து விட்டு தான் அல்லாஹு தஆலா அவர்களிடம் மலக்குமார்களிடம் போய் சலாம் சொல்லுமாறு சொன்னான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் அவர்களுக்கு சலாம் சொன்ன அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள். அதே மாதிரி மலக்குமாரும் பதிலளித்தாளுங்கிற ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. இதிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதை ஏன் சொன்னேன் என்று பின்னால் சொல்ல நான், இது ஆதாரமான செய்தியாக வந்தது. சரி, பூமியில் அவர்கள் இறக்கப்பட்டது இலங்கை எங்கக்கூடிய செய்தி எங்கேயாவது ஹதீதில் வந்திருக்கா என்றால், சில ஆதாரமற்ற ஹதீதுகளில் ஹிந்த் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. ஹிந்த் என்றால் இப்போது இந்தியாவுக்கு ஹிந்த் என்று சொல்வது, இந்தியாவுக்கு அரபிக்கில் ஹிந்த் என்கிறார்கள். அந்த ஹிந்த் என்ற சொல்லில் இருந்துதான் இந்தியா என்கிறதே வந்தது என்பது ஒரு ஹிந்த். அதுதான் இந்து, இந்து பிரதேசம். இந்து என்றால் அரபில் ஹிந்து, ஒரு பிரதேசத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ஹிந்து. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய இலங்கை, அந்த இந்தியா எல்லாம் ஒரு பிரதேசமாக இருந்ததால் அதற்கு ஹிந்து என்று வந்தது. இப்போ
இலங்கையை போன்ற ஒரு 60 மடங்கு பிரமாண்டமான இந்தியா. அந்த இந்தியாவினுடைய ஒரு தீவாகத்தான் இலங்கையும் இருந்ததால் அது ஹிந்து என்பதற்குள் அந்த இலங்கையும் வருகிறது என்ற அடிப்படையில் ஒரு கருத்து சொல்லப்பட்டதற்கிணங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹிந்த் என்ற பகுதியில் இறங்கினார் என்றால் அது இலங்கையில்தான் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். சரி, இது ஹதீதில் வந்திருக்கிறது என்று சொன்னேன். இந்த ஹதீத் என்பது ஆதாரமானதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இதிலே நபிகளாரை தொட்டும் 2 செய்தி வருகிறது. ஒரு செய்தி நீங்கள் அதை பாருங்கள். இமாம் இப்னு அதி ரஹ்மஹுல்லா, இவர் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டே இமாம். அவருடைய ஹதீஸ் கிரந்தம் அல் காமில் ஃபில் ஓஃபா, நம்பகமற்ற அறிவிப்பாளர்களை நிறைவாக கூறுதல் என்று நம்பகமற்ற அறிவிப்பாளரை பற்றி பேசுகிற கிதாப். அதில் அவர் சொல்றார், எங்களுக்கு ஹுசைன் என்பவர் சொன்னார், எங்களுக்கு ஹுசைன் என்பவர் சொன்னார். அவர் அஹமது பின் ஹப்ஸ் என்பவரிடம் கேட்டார். அவருக்கு இப்ராஹிம் இப்னு சாலிம் சொன்னார். அவருக்கு அப்துல்லா இப்னு இம்ரான் சொன்னார். அவர் ஆசிம் இப்னு சுலைமானை தொட்டு அறிவித்தார். அவர் அபு உஸ்மான் நஹதி, அவர் சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார். சல்மானுல் பாரிசி என்ன சொன்னார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆதம் ஹிந்திலே இறங்கினார். அப்படி என்றா அதான் நான் முந்தி சொல்றேன். ஹிந்தண்டா என்னண்டு. சரி, அதில் வரக்கூடிய ஏனைய விடயத்தை பாருங்கள். அவருடன் கொல்லன் இரும்பை வைத்து அடிக்கிற எது அந்த பெரிய இரும்பு கட்டி அது ஒன்று இருந்தது இறங்குக்க. 2வது ஒரு பெரிய இரும்பை பிடிக்கிற கொல்லன் அடிக்கும் போது பிடிக்கிற ஒரு கொரடும் இருந்தது. 3வது ஒரு சுத்தியலும் இருந்தது. எதில் வருது? இது ஒரு ஹதீஸாக சொல்லப்படுது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க இறங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவில் இறக்கப்பட்டார். இவர் ஸ்ரீலங்கா எங்கக்கூடிய அப்போதைய ஹிந்திலே இறங்குகிறார். அப்ப அவருடைய தொழில் என்ன வந்து இறங்குற போது கொல்லனாக என்று ஒரு செய்தி வருகிறது. சரி, இதை எழுதிவிட்டு எழுதிய இமாம் என்ன சொன்னார் என்றால், இந்த ஹதீதுகளும் இது அல்லாத வேறு ஹதீதுகளையும் இந்த ஹுசைன் என்பவர் தான் எங்களுக்கு சொன்னார். ஆனால் மற்ற ஹதீஸ்களை நான் இங்கே குறிப்பிடவில்லை. அவை அனைத்தும் குல்லுஹா மனாக்கீர். இந்த முன்கர் என்ற வார்த்தை நான் இந்த ஹதீஸ் பாடம் நடத்துகிற நேரம் பலதரம் வந்துட்டு, அவை அனைத்தும் நிராகரிக்கப்பட்டது, நம்பகமற்றது அல்லது என்னது இமாம்களால் மறுக்கப்பட்டது என்று யார் சொன்னார்? எழுதிவிட்டு எழுதிய இமாமே சொல்றார். ஏனென்றால் இந்த ஹுசைன் என்பவர் அவருடைய நிலை நிராகரிக்கப்பட்ட யாருமே சொல்லாத செய்திகளை சொல்வார் என்று இமாம் இப்னு அதி ரஹ்மஹுல்லாவே சொன்னார். ஒன்று. 2வது, அவருடைய ஆசிரியர் என்று ரசூலுல்லாஹ் வரையுள்ள அந்த ஆசிரியர் லிஸ்ட்டை சொன்னேன். அதில் வாராரு இப்ராஹிம் இப்னு சாலிம் என்கிறவர் ஒரு ஆசிரியர். அவரை பற்றியும் சொல்ல போது இவரும் அப்படித்தான், இவருக்கு நிறைய நிராகரிக்கப்பட்ட செய்திகள் இருக்கிறது. இது 2வது ஆசிரியர். 3வது ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் தொடரிலே, அந்த சங்கிலி தொடரிலே அப்துல்லா இப்னு இம்ரான் என்ற ஒருத்தர் வாரார். இவரை பற்றியும் இமாம் உகைலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவருக்கும் ஒரு கிதாப் இருக்கிறது நம்பகமற்றவர்களை பற்றி. அவர் என்ன சொன்னார்? இவர் அறிவிக்கக்கூடிய செய்திகள் யாருமே சொல்லிக்க மாட்டாங்க, அப்படியான செய்தி அறிவிப்பவர் என்று மொத்தமாக அந்த செய்தி இப்படிய நிகழ்வு இதான். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலேயோ அல்லது இலங்கை என்ற இந்தியாவிலேயோ ஏதோடு சுத்தியலோடு இறங்கினாலும் சரிதான், சுத்தியல் இல்லாமல் சுத்தியல் கொல்லண்ட சாமானோடு இறங்கினார் என்கிற செய்தி நம்பகமற்றவர்களால் அறிவிக்கப்பட்ட செய்தி என்று 1150 வருஷத்துக்கு முந்தைய இமாம்கள் சொல்லிவிட்டார்கள். யார் சொல்றார்? இமாம்கள். அப்ப அண்ணனமே இந்த கதை என்னஞ்சிருக்கு, பரவிருக்கு. சரி, அடுத்தது 2வது செய்தியை பார்ப்போம். அது மாதிரி இமாம் அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹுக்கு ஹில்யா என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. ஹில்யத்துல் அவுலியா, அவுலியாக்களின் அணிகலன், ஆபரணம். இந்த கிதாபிலே
அதிகமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கிற ஒரு கிதாப், அதிகமான கப்சாக்கள் இருக்கிற புக் தான் ஹில்யத்துல் அவுலியா என்று. அவர் என்ன செய்தார் என்றால், யாராவது ஒரு சம்பவத்தை சொன்னால் அப்படியே அதை எழுதி வைப்பார். எனக்கு இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் எழுதுறான். எழுதி 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 நிறைய நிரப்பி வச்சிருக்கார் ஹில்யத்துல் அவுலியா. அந்த புத்தகத்திலே அது மாதிரி இமாம் இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய புத்தகம், அது அவருடைய காலம். அவரும் என்ன செய்யறாங்க, அதிகமான சம்பவங்களை எழுதுவார். இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் என்று. சரி, சிலதிலே இது பிழையானது என்று குறிப்பிடுவார்கள், சிலதிலே ஆய்வு செய்கிற பொறுப்பை நமக்கு விட்டுடுவார்கள். இப்போ நான் விடயத்துக்கு வரேன். அதிலேயும் ஒரு செய்தி வருகிறது. எப்படி வருது என்றால், சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று ஒரு அறிவிப்பாளர் தொடரை அவர் சொல்றார். இந்த மாதிரி தான் இந்த செய்தி வருகிறது. அதில் எப்படி வருது என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நஸல ஆதம் பில் ஹிந்த், ஆதம் எங்க ஹிந்தி என்கக்கூடிய பாவாத மலை உள்ள நம்முடைய சமூகத்தில் உள்ள பேருக்காக சொல்லணும், இந்தியாவில் இறங்கினார், அதாவது இலங்கையில் இறங்கினார். அவருக்கு இலங்கட எது கிளைமேட் பிடிக்கல. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாராம். வந்து அதான் சொன்னார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று பாங்கு சொன்னார். இவ்வளவு ஐயால சலாம் இல்லை ஏதோ சொன்னார். அப்ப ஆதம் கேட்காரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட, இதாரு முஹம்மது என்று சொல்ல இல்லைங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லையிலே இது யாரு என்று கேட்டாராம். அப்ப அல்லாஹ் ஜிப்ரீல் சொன்னாராம், நபிமார்களில் உனது பிள்ளையிலே கடைசியாவாரவர் அவர்தான் என்று செய்தி. இந்த செய்தியை சொல்லும் போது ஏற்கனவே நாம் ஒரு ஹதீஸ் படிச்சிருக்கோம், பொய்யான ஹதீஸ்கள் லிஸ்டில். என்னது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் படைக்கப்பட்ட போது அரசை பார்த்தார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததாகவும், அதை வைத்து அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் பூமியில் இறங்கிய போது என்ன செய்தார், இறக்கப்பட்ட போது பாவ மன்னிப்பு கேட்டார் என்ற ஒரு செய்தி படிச்சிருக்கோம். அதில் வருகிறது, அப்போ அல்லாஹ் கேட்டானா முகம்மதை வைத்து நீ பாவ மன்னிப்பு கேட்காயே, அவர் எப்படி உனக்கு தெரியுமா? இல்லை, இப்படித்தான் நான் அரசியலை பார்த்தேன், உன்னுடைய பேருக்கு பக்கத்தில் இன்னொருட பேர் இருந்தால் அவர் உன்னிடத்தில் சிறப்பானவராக இருப்பார் தானே என்று, அதனால தான் அவனும் பாவ மன்னிப்பு கேட்டேன் என்றதும் அவருடைய பொருட்டால அல்லாஹ் தஆலா அவரை மன்னித்தான் என்கிற செய்தி நாம இதுவும் ஒரு இட்டு கட்டப்பட்ட செய்தி என்று பார்த்தோம். அதுக்கு மாற்றமாக இருக்கு இந்த செய்தி. அவருக்கு ஏற்கனவே ஆதம தெரியுமா இல்லையா? படைக்கப்பட்ட நேரமே பார்த்துட்டார். இதுல வருகிறது என்ன, புதுசா முகமது என்ற பெயரை கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யாரு முகமது என்று கேட்டார் என்று வருது. இது ஒரு புறம். குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொன்னான், சூரத்துல் பக்ராவில் ஆதத்தை படைத்தான் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு மலக்குமார்கள் அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய படைப்பிலே, ஏன் யா அல்லாஹ் ஒரு மனிதனை பூமியில பசாத் ஏற்படுத்தக்கூடியவரை படைக்கப் போகிறார் என்ற நேரம் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப அல்லாஹ் என்ன செய்தான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா வஸ்துகளின் பெயர்களையும் படிச்சு கொடுத்தான் அல்லாஹ். இது குர்ஆன்ல வருது. இந்த பூமியில என்னெல்லாம் பெறப்போதோ எல்லா பெயரையும் அல்லாஹ் தஆலா படிச்சு கொடுத்துட்டான். பிறகு அல்லாஹ் தஆலா மலக்குமாரன் சொன்னான், அம்பி ஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாய், இந்த பெயர்களை பற்றியெல்லாம் நீங்க சொல்லுங்க மலக்குமார்களிடம். மலக்குமார்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியாத அல்லாஹ் என்றார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை சொன்னார். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுக்கு தெரியாத விடயங்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒருவர் அவர் வருவாரு, இறுதி தூதராவாருங்கிற விடயங்கள் கூட ஏற்கனவே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், எல்லாத்தையும் அறிவித்து விட்டான். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் அறிவித்து விட்டான். தான் செய்த பிழையாலாம் பூமியில் அவர் அழுதுக்கிறார். அப்ப இந்த செய்தியில வருகிறது, இந்தியா ஹிந்த் என்ற பகுதியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்ட போது இப்படி பாங்கு சொன்னதாகவும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
அதில் முகமது என்ற பெயர் வந்ததால இது யார் என்று கேட்டதாகவும் செய்தி வருகிறது. சரி, இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக வர செய்தி. சரி, இது உண்மையான செய்தியா? இதை சொன்ன அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. இதில் வாராரு ஒரு அறிவிப்பாளர் அலி இப்னு பஹ்ராம் அல் கூஃபி என்ற ஒரு அறிவிப்பாளர் வாராரு. இவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இவர் நம்பகமானவர் என்று எந்த ஒரு இமாமும் சொல்லல. ஒரு ஹதீதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த ஹதீதை சொன்ன அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர் என்று அவருடைய காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் சுட்டிக்காட்டுவார்கள், இவர் நம்பகமானவர் என்று. ஆனால் இவரை பற்றி யாருமே எதுவும் பேசியில்லை. ஏனென்றால் இவர் சுருக்கமாக சொன்னால் இவர் நம்பகத்தன்மை கூறப்படாத ஒருவர். அப்படியானவர் அறிவிக்கக்கூடிய செய்தி ஹதீஸ் கலையின்படி அது மறுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட பலகீனமான ஹதீஸாக ஆகும். இவ்வளவுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில் இறங்கினாரு. அதிலே ஹிந்து என்ற வார்த்தை இலங்கைக்கு சம்பந்தப்படக்கூடிய அல்லது சம்பந்தப்படுத்தப்படக்கூடிய வார்த்தை வந்துள்ள செய்தி ரசூலுல்லாஹ்வை தொட்டு. சரியா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல என்று வச்சுக்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாததை பின்னால வந்த அறிஞர்கள் சொன்னால் ஏற்கலாமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில் எப்ப இறங்கினார்? எத்தனை மில்லியன் வருஷம் தெரியாது. அது எத்தனை மில்லியன் என்பது ஒருத்தருக்கும் தெரியாது. மனிதன் இந்த பூமியில் 8000 வருடத்தில் வரை 8000 வருடமா வாழ்றான், அல்லது 10,000 வருடமா வாழ்றான், அல்லது 1,00,000 வருடமா வாழ்றான் என்று எவரும் எந்த கருத்து சொன்னாலும் மார்க்கப்படி எந்த கருத்தையும் இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படையில் ஏற்க இயலாது. முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டது அது இத்தனை மில்லியன் வருஷம் என்று தெரியாது. முதல் விஷயம். சரி, அப்ப அவர் இறக்கப்பட்ட காலம் என்ன நடந்தது என்பதை முஸ்லிம்கள் நம்புறதாக இருந்தால் ஹிந்து வேதத்தில் சொல்லப்பட்டதை வைத்து நாங்கள் நம்பலாமா? அல்லது கிறிஸ்தவருடைய பைபிளில் சொல்லப்பட்டது என்று நாங்கள் எடுக்கலாமா? அல்லது யூதர்கள் பின்பற்றக்கூடிய தோராவில் என்று சொல்லப்பட்டு நம்பலாமா? நாங்கள் நம்பல. ஏன்? அது மறைவான ஒரு விடயம், ஒரு மறைவான ஒரு காலத்தில் நடந்ததை முஸ்லிம் என்கிறவர் நம்புறதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னதாக இருந்ததால் தான் சொர்க்கம் என்கிறதை நம்புகிறோம், கண்ணால் காணாததை. கபரில் வேதனையை நம்புகிறோம், நரகத்தை பற்றி நம்புகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியை அவர் வாயிலாக சொன்னதால் தான் நம்புகிறோம். இப்படி இருக்க வேற்று மத புத்தகங்களில் இருந்து சில செய்திகள் முஸ்லிம்களுக்குள் நுழைந்தது. குறிப்பாக பைபிள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய எங்கள் மக்கள் மத்தியில் அறிமுகமாயிருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, அதாவது மூசா நபிக்கு அருளப்பட்ட தௌராத் வேதமும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட இஞ்சில் வேதமும், இந்த ரெண்டையும் சேர்த்து வைத்துத்தான் என்ன செய்வார்கள்? பைபிள் என்று வச்சுக்கிறார்கள். சரி, இந்த ரெண்டிலேயும் உள்ள விடயத்தை ஒரு முஸ்லிம் நம்பலாமா? அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன்ல பார்ப்போம். சூரத்துல் பக்ராவிலே 79 வசனம் சொல்கிறான், ஃபவைலுன் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதிஹிம், தங்களுடைய கைகளால் வேதத்தை எழுதிவிட்டு பின்னர் இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததென்று கூறுகிறார்களே அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். எதற்காக? சொற்ப கிரயத்தை வாங்குவதற்காக. அவர்கள் தங்கள் கைகளால் எழுதியதாலும் அவர்கள் சம்பாதித்ததாலும் அவங்களுடைய சம்பாத்தியத்துக்கும் நாசம்தான், அவர்கள் எழுதியதற்கும் நாசம்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டார். இதில் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறார். என்னது? முன்வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்திய வேதத்தை உடையவர்கள், வேதக்காரர்கள் தாங்கள் நினைத்ததையெல்லாம் வேதத்திலே செருகினார்கள். இஞ்சில் வேதத்திலே செருகினார்கள், தௌராத் வேதத்திலே செருகினார்கள். மதகுருமார்கள் செருகிவிட்டு இது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி என்று சொன்னார்கள். எப்படி? இந்த சமுதாயத்தில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருப்பதால், ஒரு குர்ஆன் வசனத்தை செருக முடியாததால், குர்ஆனின் பெயரால் மௌலைமார்கள் நிறைய இல்லாத சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் நிறைய பொய்களை அவுட்டு விடுகிறார்கள்.
அது மாதிரி அந்த காலத்தில் முன்வந்த வேதக்காரர்கள் செய்ததால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நாசம் என்கிறான். அப்படி என்றால் அல்லாஹ் கூறாத விடயங்கள் அங்க வேதத்திலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னொரு வசனம் சூரத்துல் அங்கபூத் 51ஆம் வசனம் அல்லாஹ் கேட்கான், அவலம் யக்ஃபிஹிம், இவர்களுக்கு போதாதா, அன்னா அன்சல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம், நாங்கள் உனக்கு வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறோம் இவர்களுக்கு ஓதி காட்டுவதற்காக. நாங்கள் உமக்கு வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறோம் இந்த மக்களிடத்தில் ஓதி காட்டுவதற்கு, இது இவர்களுக்கு போதாதா? அல்லாஹ் கேட்கான், குர்ஆன் உங்களுக்கு போதாதா? எவ்வளவு அழகான கேள்வி. கேட்டுவிட்டு இன்ன ஃபீ ஸாலிக லரஹ்மா, இந்த குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. வ ஸிக்ரா லிகௌமி யூமினூன், ஈமான் கொண்ட மக்களுக்கு படிப்பினை உபதேசமும் இருக்கிறது. அப்ப இதில் என்ன சொல்லலாம், நீங்க மற்ற புத்தகங்கள்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. நேர் வழியை தேடி நல்லுபதேசத்தை தேடி அல்லது உங்களுக்கு தேவையானது எல்லாம் அது சொல்லுகிறது என்று அதிலே நிறைய பிரயோசனம் இருக்குது என்ற பெயரிலே அந்த வேதத்திலும் போக தேவையில்லை என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறார். தேவை, நீங்க போக தேவையில்லை, உங்களுக்கு தேவையான எல்லாம் குர்ஆன்ல இருக்கு. சரி, எனவே இப்படி வந்ததால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்னார்கள், புகாரியிலே வரக்கூடிய செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவரை கூற்று, கைஃப தஸ்அலூன அஹ்லல் கிதாப் அன் ஷைஇன் வ கிதாபுக்கும் அல்லதி உன்ஸில அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு முன்னிலையில் நபிகளாருக்கு இறக்கப்பட்ட வேதம் இருக்கிற நேரம் எப்படி நீங்கள் வேதக்காரன் போய் கேட்பீர்கள்? அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்லி இருக்கான், வேதக்காரர்களுடைய வேதத்தை மாற்றி விட்டார்கள், அவர்களுடைய கையினால் வேதத்தை எழுதிவிட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிற போது எப்படி நீங்கள் போவீர்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார். அதில் என்ன அப்போ ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும், அப்போ அந்த வேதங்கள் என்னென்று பார்க்கப்படாது, நேர்வழி அதில் இருக்கிறது என்றோ அதில் எங்களுக்கு தேவையான பிரயோசனமான விடயம் இருக்கிறது என்றோ நீங்கள் பார்க்க தேவையில்லை, பார்க்கிறதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. மாறாக அதில் உள்ள குளறுபடிகளை கண்டுபிடித்து அதில் உள்ள பிழையான விடயங்களை மற்றவருக்கு சுட்டிக்காட்டி அந்த சாராருக்கு சுட்டிக்காட்டுவதற்காகவும் அதிலேயே சில உண்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் இறக்கி வைத்தான், கைகளால் எழுதாத அல்லாஹ் இறக்கி வைத்த சில விடயங்கள் இருக்கிறது. குறிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக வருவார் என்கிற விடயத்தை போன்று. எனவே அந்த விடயங்களையும் எடுத்து காட்டி அவர்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக என்ன செய்யலாம், ஒருவர் அதை புரட்டலாம். மாறாக எனக்கு அது நேர்வழி தருகிறது, அதில் உள்ள விடயம் எல்லாம் உண்மை என்று போகக்கூடாது. அதில் மனிதர்கள் கலந்து விட்டார்கள், ஆனால் அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்து விட்டார். எனவே இவ்வாறான வேதங்களை படித்த சிலர் அந்த வேதத்தில் உள்ளவைகளை எடுத்து சில அறிவிப்பாளர் வரிசையை அதற்கு உண்டாக்கி சஹாபாக்கள் பேரிலே சமுதாயத்திலே பரப்பி விட்டார்கள். வேதத்தில் இருக்கென்று சொல்லல, இந்த சஹாபி சொன்னாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லாட்டி அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று சொல்லுது. அந்த அடிப்படையான செய்திகளுக்கு சொல்வது இஸ்ராஈலியாத். ஹதீஸிலே இஸ்ராஈலியாத் முன்வந்த வேதங்களில் இருந்து முஸ்லிம்களுக்குள் உள்நுழைவிக்கப்பட்ட செய்திகள், அதுக்கு இஸ்ராஈலியாத். இஸ்ரவேல், பனு இஸ்ராயில், யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் இஸ்ராயில், அவருடைய வழியில் வந்தவைகள், அவருடைய பெயரால் வந்தவைகள், அவருடைய சந்ததியிலான் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய சந்ததி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரி, இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நாம அதனால்தான் இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ், ஷாபி மதுஹபுடைய இமாம் நவவி, அவரை கூட்ட நான் ஏன் எடுத்தேன் என்றால், இந்த நாட்டில் உள்ளவரெல்லாம் ஷாபி பெரும்பாலும். அதுக்காக அவர் என்ன சொன்னார், இந்த வேதத்தில் இருந்து பிரயோசனப்படுவது அது ஹராம் என்பதை அவர்கள் ரௌலத்து தாலிபின் என்ற அவருடைய கிதாபிலே சுட்டி காட்டுகிறார். அவருடைய கிதாப் ஒன்று இருக்குது, ரவுலா. சரியே, அதிலே அவரும் அதிலே சுட்டி காட்டுகிறார். சரி, இப்ப நாம் ஒரு விடயத்துக்கு போவோம். என்னென்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்ன சொன்னார்,
வேதத்தில் இருந்து நீங்க பிரயோஜனம் அடைய தேவையில்லை, அதுக்குரியது அங்கே இல்லைன்னா அவர் தான் சொல்ல. அதே மாதிரி புகாரி கொண்டு வரார். இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அபூ சாலிஹ் என்பவர் தொட்டு அவர் சொல்ல, அவரிடமிருந்து ஹிஷாம் இப்னு முஹம்மது என்பவருடைய வாப்பா சொல்ல, அவரிடமிருந்து ஹிஷாம் கேட்டு இப்படி ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்ன தெரியுமா? பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லோஹர் தொழுகைக்கும் அசர் தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தான் சொர்க்கத்திலிருந்து வெளியிறங்குறாங்க. என்ன? லோஹர் தொழுகைக்கும் அசருக்கும் இடையில் உள்ள நேரம், பகல் நேரம். பூமிக்கு இறக்கப்பட்டார். மறுமை நாளையினுடைய நாட்களில் அரை நாளுக்கு அவர் சொர்க்கத்தில் இருந்திருக்கார். மறுமை நாளுடைய நாள் என்பது பூமியினுடைய நாளோடு ஒப்பிட்டு எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அப்ப அரை நாள் என்றா 500 வருஷம் சொர்க்கத்தில் இருந்தாராம். இந்தியாவிலே உள்ள ஒரு மலை, ஹிந்து பகுதியில் உள்ள ஒரு மலையின் மீது இறக்கப்பட்டார். அதற்கு நூத் என்று பெயர் வந்தது. ஹவ்வா ஜித்தாவில் இறக்கப்பட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து இறங்குற நேரம் சொர்க்கத்தினுடைய வாசமும் அவரில் பட்டிருந்தது. அந்த வாசம் இந்த பூமியினுடைய மரங்கள் பள்ளத்தாக்கில் பட்டதால பூமியிலையும் வாசங்களை நாம காண்றது அதால தான். அவரோடு தான் ஹஜருல் அஸ்வத் இறக்கப்பட்டது. அது ஐஸ் கட்டியை விட வெண்மையாக இருந்தது. அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் அசாக்கோலும் அவருடன் இறங்கினார். இவ்வளவு செய்தியும் சொல்லப்பட்டு. சரி, இந்த செய்தி சரியே. நான் கொஞ்சம் பேரை சொன்னேன். முதலாவது என்ன சொன்னேன்? இப்னு அப்பாஸ் கிட்ட இருந்து அபூ சாலிஹ் என்கிறவர் சொன்னார். அபூ சாலிஹ் கிட்ட இருந்து முஹம்மது இப்னு சாயிப் அல் கலபி, அவர்கிட்ட இருந்து அவருடைய மகன் ஹிஷாம் இப்னு முஹம்மத், இப்படி அப்படியே தொடரா போய் இமாம்கிட்ட போய் சேருது. இப்ப இதுல வார முஹம்மது இப்னு சாயிப் என்கிற அறிவிப்பாளர், இதோ நான் கொண்டு வந்திருக்கேன் கிதாப். இந்த கிதாப் என்ன? நம்முடைய மௌலைமார்களுக்கு தெரிஞ்ச, சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா நம்பகமான அறிவிப்பாளர் யாரு, நம்பகமற்ற அறிவிப்பாளர் என்று யார் என்று வழங்கப்படுத்துறதுக்காக அவர் எழுதின தஹதீபு தஹதீப். யாரு? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா. அவருடைய பேரை நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவர் சொன்னாதான் இந்த நாட்டில் உள்ள ஆட்களை ஏற்றுக்கொள்வார்கள், மௌலைமார்கள். அவர் சொன்னால் மறுக்க மாட்டாங்கிறதுக்காக அவர் இந்த செய்தியை சொன்ன முஹம்மது இப்னு சாயிபை பற்றி அவர் எழுதுகிற போது என்னென்ன எல்லாம் இந்த கிதாபில் சொல்லார் என்றால், முஅத்தமிர் இப்னு சுலைமான் என்கிறவர் தன் தகப்பனை தொட்டும் அறிவிக்கிறார். அவர் ஒரு இமாம். கூபாவில் 2 பொய்யர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் யாரு? இந்த முஹம்மது இப்னு சாயிப் அல் கலபி அப்படின்றவர் யாரு? ஒரு பொய்யன். இமாம் யஹ்யா இப்னு மঈன் புகாரி இமாமுக்கு முந்தைய காலத்தவர்கள், அவர் சொன்னார் இவர் ஒன்றுமே இல்லை, 12 செல்வம் அப்படி. அது மாதிரி இமாம் புகாரி இமாம் உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் பின் மஹ்தி, அதே மாதிரி இமாம் யஹ்யா அல் கத்தான், இவர்கள் எல்லாம் இவரை தொட்டும் ஒன்றுமே அறிவிக்க மாட்டார்கள், அவர் ஹதீஸை எடுக்க மாட்டாங்களா. இமாம் உக்கைலி சொன்னார் இவர் ஷியாக்காரர். இப்படியே வந்து அது மாதிரி நான் கொஞ்சத்தை தான் சொல்ல, நிறைய இருக்கு. இமாம் அபு ஹாத்திம் ரஹ்மஹுல்லா அவர் சொன்னாரு எல்லா இமாம்களும் யோகபித்திருக்கிறார்கள், இவருடைய ஹதீதை எடுக்கக்கூடாது, இவருடைய செய்தியை எடுக்கக்கூடாது. இமாம் அலி பின் ஜுனைத், இமாம் ஹாக்கிம் அபு அஹமத், இமாம் தாரகுத்னி, இமாம் சாஜி, இவர்கள் என்ன சொன்னார்கள்? இவர் மத்ரூக், கணக்கெடுக்காமல் வீசப்பட்டவர். இமாம் ஜோஸ்தானி சொன்னார் இவர் ஒரு பச்சை பொய்யன். இப்படியாக இமாம்களால் பொய்யன் என்று சொல்லப்பட்ட கலபி, அவர் சோட் பெயர் என்ன? கலபி. இமாம் புகாரிட பேர் என்ன? புகாரியா, அது அவர் வாழ்ந்த ஊர பேர் முஹம்மது பின் இஸ்மாயில், சரியானே. ஆனால் நமக்கு பேர் பாடம் இல்லை, புகாரி என்ன வழங்கும். அது மாதிரி கலபி என்கிறதான் இவர் பேர். இவர் நிறைய குர்ஆனுக்கு நிறைய தஃசீர் செய்வார், அவரை பாட்டுக்கு விளக்கம் கொடுப்பார், சாபாக்களை பேரில் அவுட்டுடுவார். சரியே, சரி. ஆக இப்படியான ஒருவர் சொன்ன செய்திதான் இந்த செய்தி. ஒன்று, இவர்கிட்ட கேட்டு அறிவிக்கிற யாரு? அவர மகன். அவர மகனும் என்ன ஹாலத் என்றால், இமாம்கள் என்ன சொன்னார்கள்? ஆமா அவரும் அப்படித்தான்.
மகண்ட ஹாலாத்தும் அப்படித்தான் என்று இந்த ஹிஷாம் என்கிறவரை பற்றியும் அப்படியே சொன்னார்கள். அவர் மத்ரூக்கு, தாரகுத்தினி சொல்லாரு, இவர் மத்ரூக்கான ஒரு அறிவிப்பாளர், அப்படி என்றால் நம்பகமற்ற ஒரு அறிவிப்பாளர், விடப்பட்ட அறிவிப்பாளர் என்று சொல்லுகிறார்கள். அது மாதிரி தான் பல இமாம்கள் சொன்னார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் நான் இப்போ கிதாபை எடுத்துக்கிற மறந்துட்டு அவர் ஹாலத். இதே நேரம் இந்த கலபி என்கிறவர் ஆரிடமிருந்து அறிவிக்கார், அபூ சாலி என்பவரிடமிருந்து அறிவிக்கார். இந்த அபூ சாலி என்கிறவர் அவரும் லைவானவர். அபூ சாலி என்கிறவர் அவரும் லைவானவர். அவருடைய பெயர் பாதாம், பாதாம் என்று அவரை சொல்வது சரியான. இமாம் இது இன்னும் இருக்கிற கிதாப், இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹினுடைய அடிக்கடி நான் கொண்டு வர கிதாபு, அறிவிப்பாளர் சம்பந்தமாக நம்பகமற்றவர்கள் தொடர்பாக எழுதப்பட்ட மீசானுல் இஅ்திதால். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிதாப், எல்லாரும் ஷாபி சூபி தௌஹீத்வாதி எல்லாரும் ஏற்றுக்கொள்ள கிதாப். அதில் என்ன சொல்லார் என்றால், ஒரு செய்தியை கொண்டு வரார். இந்த கலபி என்கிறவர், இந்த செய்தியை சொன்னவர் அவரே சொன்னார், காலலி அபூ சாலி, எனக்கு அபூ சாலி என்கிறவர் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்கார், குல்லுமா ஹத்தஸ்துக கிஸ்புன், உனக்கு நான் சொல்லி தந்த எல்லா செய்தியும் பச்சை பொய் என்று யார் சொல்லியிருக்கார். இந்த செய்தியிலையும் நாம் இப்போ பார்க்குற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹிந்தில் இறங்கினார் என்ற செய்தியிலே கலபியினுடைய ஆசிரியர் யாரு? அபூ சாலி. அந்த அபூ சாலிஹே கலபி கிட்ட சொன்னாராம், நான் உனக்கு சொன்ன எல்லாமே என்னது பொய்தான் என்று சொல்றார். அதனால தான் இமாம்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவரை பலகீனமானவர் என்று சொல்லிவிட்டார்கள். அதே மாதிரி பல இமாம்கள் இவரை விமர்சித்திருக்கிறார்கள். அப்படியான ஒருவர் தான் யாரு? இந்த அபூ சாலி. சிலர் அவரிடம் இந்த சில விடயங்களை ஏற்றுக்கொண்டாலும் மாறாக சில இமாம்கள் ரொம்பவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். உண்டு. அடுத்ததாக இந்த அபூ சாலி என்கிறவர் யாரை தொட்டு அறிவிக்கார்? யார் சொன்னதா? சஹாபி யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொன்னார்களாம் என்று சொன்னார். சரியே. இந்த அபூ சாலி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் இருந்து எதையுமே கேட்கவில்லை என்று இமாம்களை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இமாம் இந்த நான் சொன்ன இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவருடைய இந்த கிதாபிலே தஹ்தீபிலே என்ன சொல்ல என்றால், அபூ சாலிஹ் என்பவரை தொட்டும் இந்த கலபி நிறைய அறிவிச்சிருக்கிறாரு. அபூ சாலிஹ் என்கிறவர் இப்னு அப்பாஸிடம் இருந்து கேட்கவில்லை. ஒருவர் என்னிடம் சில செய்தியை கேட்டா சொன்னார், ஆனால் அவர் என்னிடம் இந்த ஒன்றும் கேட்கல, அதனால் இவரை கொண்டு ஆதாரம் பிடிக்க முடியாது என்று அவரையும் பற்றி சொல்லிவிட்டார். இவ்வாறான ஒரு செய்தி மூலமாக இப்படியான பொய்யர்கள், இமாம்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சொன்ன செய்திதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க இறங்கினது? ஹிந்தில, மலையில என்று அந்த செய்தி வருகிறது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இது மாதிரி இஸ்ராயலியத்தான செய்தி வேற்று மத புத்தகங்கள் பைபிளில் இருந்து திரிவடைந்து முஸ்லிம்களுக்கிடையில் பரப்பப்பட்ட செய்திகள் ஆதாரமற்ற அறிவிப்பாளர் வாயிலாக முஸ்லிம்களிடம் உள்ள கிரந்தங்கள் அவைகளில் பதியப்பட்டிருக்கிறது. அதில் எந்த செய்தியும் நம்பகமான அறிவிப்பாளர் வாயிலாக வரவில்லை. நான் இப்போ உங்களுக்கு அதில் ஒரு செய்தியை சொல்ல, இன்னும் ஒரு செய்தி, அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெயரிலேயும் அவுட் விட்டுக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்களாம், என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அறிவித்தார். இப்னு உமர் ரலியல்லாஹு யாரு? ஒரு சஹாபி. அவருக்கு யார் சொல்லணும்? ரசூலுல்லாஹ் சொன்னதானே அவர் சொல்லலாம். அவர் ரசூலுல்லாஹ் சொன்னன்னு சொல்லல, இப்னு உமர் பெயரில் கட்டி விட்டார்கள் செய்தியை. அது மாதிரி தான் இப்னு அப்பாஸ் பெயரில் முந்தி அவுட் விட்டார்கள் பொய்களை. அப்போ இந்த செய்தியை பாருங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னாம், அவர் ஹிந்து பிரதேசத்தில் இருக்கிற போது, சரியா, ஹஜ்ஜுக்கு போண்டு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹிந்து பிரதேசத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு போனாராம். அவர் ஹஜ்ஜுக்கு நடந்து போறார். அங்கே போய் தனது ஹஜ்ஜை எல்லாம் முடித்தார். அது பிறகு இந்தியாவுக்கு திருப்பி வாரார். வார நேரம் மலக்குமார்கள் அரவாத்தில் சந்திக்கார். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம்,
உன்னுடைய ஹஜ்ஜி நல்ல ஹஜ்ஜி என்று சொன்னார்களாம். அதனால அவருக்கு ஹஜ் மலக்குமார்கள் போன்றதால உள்ளத்துக்குள்ள பெருமை வந்துட்டான். ஆருக்கு பாப்பா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதை புரிஞ்சு கொண்ட மலக்குமார்கள் உடனே அவருக்கு அந்த பெருமையை போக்காட்டுறதுக்காக சொன்னாங்களா, ஆதமே நீங்க ஹஜ் செய்யறதுக்கு முந்தி நாங்க இந்த காபத்துல்லாவில் இணைஞ்சிருக்கோம், தொடர்ந்து ஹஜ் செஞ்சிருக்கோம். எப்ப நீ படைக்கப்படுறதுக்கு 2000 வருடங்களுக்கு முந்தையே இணைஞ்சிருக்கோம், நாங்க ஹஜ் செஞ்சிருக்கோம் என்று யார் சொன்னாரா? மலக்குமார்கள் அவருக்கு சொன்னாங்களாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மனசை பார்த்து என்ன இப்ப ஏற்பட்ட பெருமை இணைஞ்சிட்டு இறங்கிட்டு இப்படி ஒரு பொய், என்ன இது ஒரு பொய், இது ஒரு பொய்ங்கிறதுக்கு குர்ஆனே ஆதாரமா பேசிரும். வேற அறிவிப்பாளர்கள் பார்க்க தேவை, அறிவிப்பாளரே நம்பகமற்று வருகிறார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்ன அவ்வல பைத்தி உலிய லின்னாஸி லல்லதி பிபக்கா, மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாயல் எது? காபத்துல்லா என்று சொன்னான். ரசூலுல்லாஹ்வோட கேட்கப்பட்டது. 2வது பூமியில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் பைத்துல் மக்தஸ். எங்கடாக்கள் ஒரு நம்பிக்கை இருக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் கட்டினண்டு பைத்துல் மக்தஸ். அப்படி இல்லை. புகாரி கிதாபில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹ்விடம் கேட்கப்பட்டது, காபத்துல்லா கட்டப்பட்டதற்கும் பைத்துல் மக்தஸுக்கும் இடையில எவ்வளவு காலம் இடைவெளி என்று? 40 வருஷம் என்று சொன்னாங்க. எவ்வளவு காலம்? 40 வருஷம். இது எங்க வருது? இது ஆதாரமான ஹதீஸ். என்ன சொல்லப்படுது? காபாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுறதுக்கு 2000 வருஷத்துக்கு வந்து மலக்குமார்கள் தாவ செய்தார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு யாருக்காக கட்டப்பட்டது? மக்களுக்கு. மனிதர்கள் இங்கே அனுப்பப்பட்டது பிறகுதான் பைத்துல் மக்தஸும் காபத்துல்லாவும். இல்லாம இந்த செய்தி உண்மை என்று எடுத்தா பைத்துல் மக்தஸும் எப்ப கட்டப்பட்டது? 2000 வருஷத்துக்கு முன்னால தவாப் செஞ்சால் குறைஞ்ச அந்த 2000 ஆரம்பத்தில் வச்சோம்னா 1960 வருஷம் பூமியில மனுஷன் வாரத்துக்கு முந்தி எது கட்டப்பட்டீங்க? பைத்துல் முகத்தஸ் பள்ளி வாயில் கட்டப்பட்டு வரும். இப்படி வாக்கி வந்ததெல்லாம் கற்பனையில் எழுதி மக்களுக்கு ஏதோ சில நிலவுக்காக வருமானத்துக்காகவோ, இந்த நம்ம ஊரில் நோன்பு காலம் வந்தா ஒரு வழக்கு இருக்கு, திருக்கல்யாணம் நடத்துறது. என்ன கல்யாணம்? திருக்கல்யாணம். சில பழைய மௌலியமாக இருந்து நோம்புக்கு பயன் பண்ணி போட்டு 27ஆம் கிழமை பொம்பளைகளையும் கூட்டி வச்சுக்கி 6 கல்யாணம். ரசூலுல்லாவுக்கும் பிறவுண்ட மனைவி ஆசியாவுக்கும் கல்யாணம் எங்கிருந்து நடத்துறேன்? இங்கே. ரசூலுல்லாவுக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் கல்யாணம் இங்கே நடத்தி வைக்கிறேன். அப்படி நடத்தி ஒரு பாடொன்று பாடி, நம்ம ஊரில் ஒரு மௌலவி இருக்கார், அதுக்கண்டு உயிரோடு இருக்கிற மௌதா போய்தாரா, அல்லாஹ் இதை பாவங்களை மன்னிக்கணும். அப்போ அவங்க நிறைய கப்சாக்களை சொல்லுவார்கள். பாக்கி வந்ததெல்லாம் சொல்லி 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 மக்களை நம்ப வச்சு எங்கட பொம்பளைகளும் அதில் கேட்க கலாகத்தான் இருக்கிறேன். அதை நம்பிக்கை அவருக்கு ஹதியாவும் கொடுத்து, அவருக்கு சாரணம் கொடுத்து, பொன்னாடையும் போத்தி எல்லாம் செஞ்சு விடுற வழக்குகள் இருந்தது. நிறைய சதகாக்கள் ஹதியாக்கள் சரியானே. அதுக்கு இப்படியான கிஸ்ஸாக்கள் நிறைய பாருங்க. இன்னொன்று பாருங்க, இப்னு அப்பாஸ் சொன்னாங்கன்னு ஒரு சம்பவம். ஜிப்ரீல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹிந்துக்கு இறங்கிட்டார். ஹிந்தண்டா அது என்னென்னலாம் சொல்லி முடிஞ்சு புறா வந்தாக்களுக்கு ஆரம்பத்தில் கேளுங்க வழங்கும். அங்கிருந்து கால்நடையா 40 ஹஜ்ஜி செஞ்சாராம். சரியா? அப்ப அவர் என்ன வாகனத்தில் போனாருன்னு, அவர் எங்க என்ன வாகனம் அவரை தூக்கும்? அவர் 2 எட்டு வச்சால், ஒரு 8 எடுத்து வச்சு அடுத்த 8 வச்சால் அந்த 2 எட்டு கடையில் தூரம் 3 நாள் ஒரு நடக்கிற தூரமா. அவர் எவ்வளவு நீளம்? ரசூலுல்லாஹ் என்னங்க எவ்வளவு தூரங்க? புகாரில் வர ஹதீஸ் 60 முழம். 60 முழம் உள்ள ஆள் 2 எட்டு வச்சா எப்படி போகும்? இதுல எப்படி போட்டீங்க? 3 நாள் நடக்கிற தூரம். அவ்வளவு நடிசாம அவர். ஆறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை தலை எங்க இருக்குமா? வானத்துக்கு இருக்குமா? அவ்வளவு நடிசாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க புகாரில வர ஹதீஸ், அதுல வருது 60 முழம் அல்லாஹ் படைச்சான். அப்ப மலக்குமார்கள் அவர்கள் முறப்பட்டதன் பின்னால கடைசியாக அல்லாஹ் தஆலாவாக அவரை 40 இந்த 60 முழத்துக்கு இறக்கிட்டான் என்று ஒரு செய்தி. இன்னொரு வகையில் அந்த சம்பவம் வருது. அதே இப்னு அப்பாஸை தொட்டும் பாருங்க அந்த செய்தியை. ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு செய்திகளை கட்டியிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறக்கப்பட்ட உடனே அவர் சொல்லாரான், ரப்பே நான் இப்ப முந்தி சொர்க்கத்தில் மலக்குமார்களுடைய சத்தத்தை கேட்டா போல எனக்கு இப்ப கேட்குதில்ல என்று அல்லாஹ்விடம் முறப்படுறாரு.
ஏன் தெரியுமா? அதில் வருது, அவர் சொல்லார், யாரெல்லாம் நீ இறக்கிற நேரம் நான் கடன் அடிச்சுதானே பூமிக்கு தான் வந்துட்டேன். பார்த்தா மலக்குமார்கள் எல்லாம் அரச சுத்துறை எல்லாம் என்னை கேட்டுக்கு இருந்தது. சரிதானே? இப்ப நீ என்ன சொல்லிட்டா? என்ன 60 முழத்துக்கு சோட்டாக்கி விட்டாய். அதனால மலக்குமார்கள் தவாப் செய்யறது ஒன்றுமே என்ன செய்யதில்லை, அரசை சுத்தி தவாப் செய்யறதெல்லாம் என்னை கேட்கதில்லை யாருலான்னு முறப்பட்டாரு. இந்த மாதிரி கற்பனையில் நிறைய அரபு பாஷையில அரபு கிரந்தங்கள்ல பொய்யான அறிவிப்பாளர்களால் சொல்லப்பட்ட செய்திகள் நிறைஞ்சிருக்கிறது. இது போன்ற விடயங்களை எங்களுடைய மக்கள் அவர்களுக்கு ஆதாரமானது ஆதாரமற்றது என்று அதை பற்றி அறிவு இல்லாததால, மௌலைமார்களும் அதை தெளிவாக படைச்சி சொல்லாததால எங்களுடைய சமுதாயத்தில் பரவிய ஒரு பொய்யான செய்திதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவா ஆதம் என்ற மலையில் இணைஞ்சார், இறங்கினாரு. அவரை கால்பாதம் பட்ட இடம் என்று, அந்த பாதம் பட்ட இடம் என்று வச்சிருக்காங்க என்று சொல்லப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் நம்பலாம். வேற வேற பொய்யர்கள் சொன்ன கட்டுக்கதைகளை வைத்து நம்புறது அது மார்க்கத்தினுடைய அடிப்படைக்கே மாற்றமானது. முதலா விஷயம். ரெண்டாவது, இந்துக்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அவர்கள் சிவன் ஒளி பாதத்தின் மலை, சிவனினுடைய பாதம் பட்டிடம் என்று அவர்கள் சொன்னால், அதற்கு போட்டியாக எங்களுடைய முஸ்லிம்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாதம் என்று அவர்கள் இடம் பிடிக்க போகிறது. இது ஒரு அறியாமை, ஒரு மூட நம்பிக்கை. அது இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையால் முந்தி நாம் சிறுபிராயத்தில் இருக்கிற நேரத்தில் பாபா ஆதத்தினுடைய மலையை தரிசிக்கிறதுக்கு யார் போவாங்க? கஷ்டப்பட்டு எங்கடாக்கள் ஹஜ்ஜிக்கு போகிறாப்பில் போவாங்க. இப்போ இருக்கிற புது பிள்ளைகளுக்கு தெரியா, இலங்கையில் முஸ்லீம்கள் போகிற அழுப்பத்தை ஜெயிலானிக்கு போவாங்க. ஜெயிலானிக்கு போய் அதுவும் பிள்ளை இல்லை என்றால், தொடர்ச்சியாக பிள்ளை இல்லை என்றால் அங்கே மூஜி நாண்டைக்கு நேர்ச்சை செய்து அவர்களுக்கு அந்த ஜெயிலானிக்கு போவார்கள். ரெண்டாவது இறக்காமம், இறக்காமம் அல்ல கதிராமத்துக்கு போவார்கள். இப்பயும் இந்துக்கள் அங்கே குமிகிறார்கள், முஸ்லிம்களும் ஒரு சாரார் போகிறார்கள். அங்கேயும் என்னைய புதுனமாம் இருக்கன்னு சொல்லி. சரியே, இதெல்லாம் இப்போ இல்லாமல் பெய்த்து, ஏனென்றால் அது மூட நம்பிக்கை அடிப்பால் உண்டானது. இப்போ கடைசியாக ஒன்று மிஞ்சிருக்கு. என்ன? கல்முனையில் கொடியேற்ற பள்ளி என்ற பெயரில் ஒரு பெரியதொரு இந்த பௌத்தர்களுடைய புஷன் அந்த விழா மாதிரி எங்கடாக்கள் நடத்திக்கிருக்கார்கள். அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதுவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் சம்பந்தப்படலை. ஆறு மீரா சாஹிப் ஆண்டகை, இந்தியாவிலிருந்து மீரா சாஹிப் ஆண்டகை அவர் பாவிச்ச லோட்டா, அந்த ஒழு செய்கிறது பாவிக்கிற எதிர்க்கு தானே கூஷா, அதுவும் இன்னைய சாமான் அங்கே இந்த மாதிரி கடலோரமாக வந்து அவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டான். அவர் ஒரு வலியுல்லாவாம். அதை வச்சு கட்டப்பட்ட இடம் என்று இப்படி மூட நம்பிக்கையின் உச்சத்தில் இன்னும் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். அல்லாஹு தாலா ஒருவருடைய உடம்பில் பரக்கத்தை வைத்தான் என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்புதான். அதற்கு மாற்றமாக அதனால தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பும் போது கூட கையை எடுத்து உடம்பில் திராவி கொண்டார்கள். நபி அல்லாஹ்வுடைய வேர்வையை அத்தரோடு சேர்த்து கொண்டாள் என்ற ஹதீஸ் எல்லாம் ஆதாரமான ஹதீஸ் வருது. அதற்கு மாற்றமாக அதற்கு பின்னால் வந்த எந்த ஷேகாக இருந்தாலும் அவர் குடித்த தண்ணியிலேயோ அல்லது அவர் படித்த பாத்திரத்திலேயோ எதிலேயும் எந்த பரக்கத்தும் இல்லை, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நாங்கள் அல் குர்ஆன் ஆதாரமான ஹதீஸ்களோடு நின்று கொள்வோம். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் உண்மையை உண்மையாக வழங்கப்படுத்தி மூட நம்பிக்கைகளிலிருந்து விலகி நடக்க நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.